ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரெக்கார்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோழி வந்து பறக்க முடியாது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ பறக்கிறது அப்படின்னா வந்து ஒரு பேர்ட் மாதிரி இல்லாமல் நீங்கள் சும்மா துரத்தும் போது அது வந்து சும்மா அங்கேருந்து ஒரு ஜம்ப் மாதிரி ஒரு ஃப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான் கோழி பண்ணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனால் ஒரு கோழி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 செகண்ட்ஸ்க்கு வந்து அது காற்றுல வந்து பறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகான ஃபேக்டோட அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகையில் இருக்கிற மெடிசினல் பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து கக்கூஸ் பத்துன்னு சொல்லுவோம். கக்கூஸ் பத்துனா 2 பக்கம் தொடையில் வந்து கருப்பாக இருக்கும். வந்து சில பேர் வந்து நிறைய பேருக்கு அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும். சில பேர் வந்து கைலி கட்டிட்டு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. இடுப்பு பகுதியில் இருக்கும், இடுப்பு கீழே இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா காற்றோட்டமே இல்லாத வந்து உடை அணைகிறாங்க. அந்த ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் போடும்போது உள்ளே காற்றே போகாது. அப்போ வந்து அந்த இடம் பூரா வெந்து போயிடும். தோல் பகுதியெல்லாம் வெந்துடும். அதிக அளவு கருப்பாக இருக்கும், அரிப்பு ஏற்படும். இது வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற எல்லாம் பொது கழிப்பிடத்தில் போய் கழிப்பும் போது அங்கே உள்ள துர்நாற்றங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடம்லாம் இருக்கும். அதே மாதிரி சரியாக வந்து மலம் கழிச்சிட்டு சுத்தம் பண்ணாமல் இருந்துட்டாங்களோ அந்த இது வந்து வந்துடும். இது இல்லாமல் துணியை வந்து மாற்றாமல் துவைக்காமல் அது வேர்வையோடு அந்த உள்ளாடைகளை போட்டு வந்தாங்கன்னா அதே மாதிரி வந்துடும். இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கும். அரிப்பு அதிகமாக இருக்கும். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அதை வந்து பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக வந்து சரக்கொன்றையினுடைய இலையை நம்ம பயன்படுத்துகிறோம். சரக்கொன்றையை சொல்லுவோம். இது வந்து கோயில்களில் தான் அதிகமாக இருக்கும். கோயிலில் வந்து அந்த மரத்தை அதிகமாக வச்சுருப்பாங்க. அதிகமாக மஞ்சள் பூ பூத்துருக்கும். சரஞ்சரமாக தொங்கும் இதனுடைய பூக்கள். அதனால தான் இதுக்கு பேர் சரக்கொன்றை. இது வந்து தோல் நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து. அது வந்து எவ்வளோ அரிப்புத்தன்மையாக இருந்தாலும் எவ்வளோ தோல் கெட்டு போயிருந்தாலும் மாற்றுறதுக்கு அந்த சரக்கு கொன்றைன்னு சொல்லுவாங்க. சரக்கை பூரா வெளியெடுக்கிறது, கெட்ட சரக்குகளை வெளியெடுக்கக்கூடியது தான். அதனால தான் இதுக்கு பேர் சரக்கொன்றை. அது மட்டும் இல்லாமல் மருதாணி இலை உங்களுக்கு வந்து கையில் வைக்கிறதுக்கு தான் பார்ப்போம். இல்லை அந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும். அந்த இடம் தோல் கெட்டு போய் கக்கூஸ் பத்து அந்த இடம் கெட்டு போய் கரேல்னு இருக்கும். அவங்க வந்து நீச்சல் உடை இந்த மாதிரி உடையெல்லாம் அணிஞ்சு வெளியில் போய் குளிக்க முடியாது. அதனால் இந்த மருதாணியை பயன்படுத்தும் போது அந்த இடத்தினுடைய தோலினுடைய நிறம் முழுவதும் மாறும். தோலினுடைய நிறத்தை கருநிறத்தை மாற்றுறதுக்கு இந்த மருதாணி இலை. அதோடு சேர்ந்து சிவனார் வேம்பு வந்து எவ்வளவு அரிப்புத்தன்மை இருந்தாலும் இந்த சிவனார் வேம்பை வந்து பயன்படுத்தலாம். இது காஞ்சிருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். இந்த சிவனார் வேம்பை பயன்படுத்தும் பொழுது தோலினுடைய மேல் பகுதியில் உள்ள அரிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அங்கே உள்ள கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போகும். அதோட நம்ம லவங்க பட்டையை சேர்க்குறோம். இந்த பட்டையை நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய வாசம் போயிருக்கும்போது அங்கே உள்ள துர்நாற்றங்கள் மாற ஆரம்பிச்சிடும். இதை போட்டு இது பண்ணும்போது துர்நாற்றம் மாற ஆரம்பிக்கும் போது தோலினுடைய கடினத்தன்மை மாறும். அதோட அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த கெட்டியான பகுதியை வந்து சரி செய்கிறதுக்கு வசம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத அழுக்குகளை தோள்களை கெட்டித்தன்மை உள்ளதை அப்படியே அரிச்சு எடுத்துரும். அதனால தான் வசம்பை பயன்படுத்துகிறாங்க. வசம்பு வந்து பட்ட இடத்துல இருக்கிற இடத்த பூரா அரிச்சு எடுத்துரும். அப்போ அரிச்சு எடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற எல்லாம் சுத்தமாக அந்த தோலினுடைய நிறம் மாறுறதுக்கும் அங்கே உள்ள ரணங்கள் தீர்றதுக்கும் மஞ்சளை சேர்க்குறோம். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. அங்கே உள்ள நோய் கிருமிகளை முழுவதும் வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறோம். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் போது அந்த ரணங்களை வந்து மீண்டும் ரத்தம் வராமல் அப்படியே மூடி அப்படியே புண்ணை ஆற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம மருந்தாக தயாரிக்கும் போது கக்கூஸ் பத்துக்கு அந்த மருந்து, அந்த கக்கூஸ் பத்து வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சரக்கொன்றை இலை வந்து ஒரு 2 இலை எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வந்து நரம்பை நீக்கிடணும். நரம்பை நீக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து இடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொடி சேர்க்கலாம். இதில் மருதாணி இலையை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. சிவனார் வேம்பு வந்து இந்த இலையெல்லாம் காஞ்சிருந்தாலும் அதனுடைய மருத்துவ பலன் அப்படியே இருக்கும். அதனால் இதை ஒடிச்சு எடுத்து இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு
வசம்பு. வசம்பை வந்து கொஞ்சமாக வந்து அப்படி சீவி எடுத்துக்கணும். வசம்பு அதிகம் சேர்க்க முடியாது எதுலேயுமே. அப்போ வந்து வசம்பு வந்து குறைஞ்சது ஒரு 3 மிளகு அளவுக்கு சேர்த்தா போதுமானது. இதுதான் வசம்பு, இந்த அளவுக்கு போதுமானது. லவங்கப்பட்டை. பட்டை வந்து லவங்கப்பட்டை வந்து 1 கிராம் அளவுக்கு சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக இடிச்சிக்கிறோம். போதும். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி. லவங்கப்பட்டை, சிவனார் வேம்பு, மருதாணி, வசம்பு, மஞ்சள், கொன்றை இலை, சிறிது வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதுமானது. ஏன்னா எண்ணெய் நம்ம குறைச்சி தான் போட்டிருக்கிறோம், ஒரு 50 மில்லிகிராம்ன்றதுனால. எப்போவுமே பச்சை இலைகளை போட்டு நம்ம காய்ச்சுறப்போ ஒன்று பாதியாக இடித்து முழுசாக போட்டாக்கா வெடித்து தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால முதல்லையே எண்ணெயில் கலந்துட்டு நுரைச்சி வர்றப்போ பதம் பார்த்து இறக்கிடணும். அதுதான் வந்து இந்த எண்ணெய் காய்ச்சி எடுக்கிற முறை. ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம பச்சை மூலிகைகளை காய்ச்சி எடுக்கிறப்போ எண்ணெயில் கலந்துட்டு தான் வந்து அதவே நம்ம அடுப்பை பிடிக்க வைக்கணும். கக்கூஸ் பத்து வந்து பொது இடங்களில் வந்து இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஆஃபீஸில் வந்து பொது இடங்களில் அவங்க வந்து சிறுநீர் கழிக்கிற இடம், சில நேரங்களில் வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு கழிப்பிடங்களில் போய் அவங்க மலங்கழிக்கிறதோ சிறுநீர் கழிக்கிறதோ அப்படி போயிட்டாங்கனாக்கா, அங்கே சுத்தம் இல்லாமல் இருந்ததுனாக்கா அங்கே அதில் உள்ள கிருமிகள்லாம் வந்து அவங்களுக்கு தொத்தி கக்கூஸ் பத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இடுப்புக்கு கீழே தொடைக்கு மேலே அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், அரிப்பு இருந்துகிட்ருக்கும், கருப்பாக நிறம் மாறிடும், படை சொறி சிறங்கு மாதிரி எந்த நேரமும் அரிப்பு இருந்துக்கிட்டு இருக்கும், நமைச்சல் இருக்கும். சில பேர் வந்து சொரிஞ்சு விட்டு புண்ணாவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன மருந்து போட்டாலும் ஆறலை அப்படின்ட்டு நிறையா வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் இருக்கிற நிறையா பேர் அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க பொது இடங்களுக்கு போகிறதுக்கு முதல்லையும் அவங்க ஜாக்கிரதையாக பார்த்து சிறுநீர் கழிக்கிற இடங்களில் பார்த்து தான் அவங்க வந்து நடந்துக்கிறணும். அதை தவிர்க்கவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும் அந்த கழிப்பிடங்களை, பொது கழிப்பிடங்களை. அப்படி வந்ததை தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த எண்ணெய் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் போட்டு நல்லா காற்றோட்டமாக நல்ல பாவாடை பேண்ட்டு இந்த சுடிதார் இந்த இதெல்லாம் போட்டுட்ருக்கவங்க, பெரிய ஆண்களாக இருந்தாக்கா பேண்ட்டு இப்படி இறுக்கமாக போட்டுட்ருக்காங்கனாக்கா அதுவே வந்து நிறைய கிருமிகள் தாக்கி புண்ணாகி பத்து வந்திருக்கும். அந்த கருப்பு நிறமாக இருக்கிற நிறத்தையும் மாற்றிடும். சொறி சிறங்கு படை அந்த மாதிரி வந்திருக்கிறது அந்த பத்தவே வந்து மாற்றி நிறத்தை பழைய நிறத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இது ஒரு சிறந்த எண்ணெய். அரிப்பு இருந்தாலும் நமைச்சல் இருந்தாலும் புண்ணாக வந்து சீல் வலிஞ்சுக்கிட்டு இருக்கும், நாள்பட்ட புண்ணாக இருந்தாலும் இதை போட்டுட்டு இரவு நேரத்தில் போட்டுட்டு நல்லா காற்றோட்டமான உடைய, அதாவது இறுக்கமாக போடாமல் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி உடையில போட்டு 1 மணி நேரமாவது எண்ணெய் உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி போட்டுட்டு வந்தாங்கனாக்கா படிப்படியாக வந்து காலையில் வந்து அவங்க வெந்நீர் வச்சு கழுவாட்டியும் எப்பவும் போல் குளிக்கிற தண்ணியில் வந்து அவங்க குளிச்சுட்டு சோப்பை பயன்படுத்த வேண்டாம்.
அந்த மாதிரி புண்ணுகள் எதுவும் வந்துருச்சுன்னா சோப்பை பயன்படுத்தினா மேலும் மேலும் வந்து அந்த இது புண்ணு வந்து ஊறி பெருசாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த நாட்களில் மட்டும் வந்து ஒரு பாசிப்பயிறு பொடி பண்ணி வச்சு அதை போட்டு குளிங்க. அப்படி இல்லாட்டினாக்கா தனி சீயக்காயை அரைச்சி வச்சு கூட வெந்தயம் கலந்து வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பத்து புண்ணு இதெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக மாறிடும். இதை இரவு நேரத்தில் போட்டு காலையில் வந்து கழுவிடணும். வீட்டில் இருக்கிற நேரத்துகளில் வந்து காலையில் போட்டிங்கனாக்கா மதிய நேரத்தில் நீங்கள் வெந்நீர் வச்சு சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த கக்கூஸ் பத்து மாறி நீங்கள் பழைய நேரத்துக்கு வந்து அந்த தோலினுடைய நிறம் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். உடையவும் வந்து நீங்கள் அந்த மாதிரி கக்கூஸ் பத்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போடுற உள்ளாடைகளையும் துணிமணிகளையும் நல்லா வந்து காய வச்சு துவைச்சி வெந்நீரில் முக்கி வெயில் படும்படியாக காய போட்டால் தான் வந்து அந்த கிருமிகள் வந்து சாகும். அதனால் உடைகளையும் வந்து சாக்கிரதையாக நீங்கள் போட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்கா இந்த எண்ணெய் போட்டுட்டு வர்றப்ப அந்த கக்கூஸ் பத்தை சீக்கிரமாக வந்து வரவிடாமல் தடுத்துடலாம். அடுத்து மேலும் மேலும் வந்து வராது. இந்த எண்ணெய் கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வெயிலில் வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். இது காய்ச்சி 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. கக்கூஸ் பத்து அது வந்து தொடை இடுக்குங்கள்லையும் இடுப்பு கீழேயும் தான் வர்றது. அது வந்து தொடை இடுக்குகளில் வரும், பின்பக்கத்தில் இருக்கும், அரிப்பு அதிகமாக இருக்கும், வந்து கை வச்சா எடுக்க முடியாது, ரத்தம் வர அளவுக்கு சொரிவாங்க. இதில் வந்து கொன்றை இலை, சரக்கொன்றை இலை வந்து ஒரு 2 இலை சேர்த்துருக்கோம். மருதாணி வந்து ஒரு 10 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். சிவனார் வேம்பு வந்து ஒரு 10 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். பட்டை வந்து ஒரு 5 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். வசம்பு வந்து ஒரு பாக்களவு சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது நிறமே பார்த்தாலே தெரியும், நல்ல பசையல்னு இருக்குது. இது வந்து எடுத்து அந்த இடங்கள்லாம் போட்டுட்டு நல்ல காற்றாட நல்ல காற்று வர இடத்துல நான் வேட்டி இந்த மாதிரி இதை துணியை கட்டிக்கிறேன்னா உள்ளாடைகள் வந்து இறுக்கமாக எதுவும் போடக்கூடாது. அப்படி போடாமல் இருந்து இதை போட்டுருந்தாங்கன்னா நல்ல நிலையில் இருக்கும். அப்போ வந்து அரிப்பே இருக்காது. தோலினுடைய கனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த தோலினுடைய நிறமும் மாற ஆரம்பிச்சிடும், அரிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். சாதாரண பொது இடங்களில் சில பேர் வாய்க்கட்டுக்குள்ளே கை விடுறேன்னு சொல்லி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. அதெல்லாம் சரியாயிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருந்துச்சோ அதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரும். அந்த கக்கூஸ் பத்துக்கு இது அற்புதமான மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.